எவ்வளவு பெரிய விஷயத்தை பசங்க அசால்ட்டா சொல்லிட்டாங்க. இனி செல்போன் கேப்பீங்க. எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது ஒரே அறிவு மற்றும் குணத்துடன் தான் பிறக்கிறார்கள். அவர்கள் சாதிப்பது என்பது அவர்கள் வளரும் விதத்தில் மட்டுமே உறுதியாகும் என்பதை தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள் அரசு பள்ளி மாணவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரே மாதிரி அறிவுள்ள பிள்ளைகளுக்கு பரிசாக ஒருவர் செல்போன் எடுத்துக் கொள்கிறார், இன்னொருவர் புத்தகத்தை எடுத்துக் கொள்கிறார். அதன் பிறகு இருவரின் வாழ்க்கையும் எப்படி மாறியது என்பதை ஒரு நொடியில் சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக படித்த பிள்ளை செல்போனுக்கு அடிமையாகி படிப்பை கோட்டை விடுகிறது. மற்றொரு பக்கம் புத்தகம் எடுத்த பிள்ளை பட்டம் வாங்குகிறது. இறுதியில் பிள்ளை மனமாற மீண்டும் வாழ்வில் வெற்றி பெறுகிறது. ஒரு புத்தகம் 1000 ஐபோன்களுக்கு சமம் என அவர் எழுதி காட்ட பார்ப்போர் மனம் கலங்குகிறது. இது பலருக்கும் புத்தியில் உரைக்கும் வகையில் இருக்கிறது. வீட்டில் பிள்ளைகள் தங்களை தொந்தரவு செய்கிறது என்பதற்காக செல்போன் கொடுக்கும் அனைத்து தாய் தந்தை உறவினர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ நிச்சயம் மனதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்பலாம். கண்ணா, இன்னைக்கு கூட்டல் பார்க்கலாம். நீ சொல்லு. 8 8 14 6 மிச்சம் 1 7 4 11 12 2 மிச்சம் 1 10 15 5 மிச்சம் 1 6 4 10 1 11 இத போட்டுடுவேன். இன்னுமே இத போட தெரியலனா அப்படின்னு இருக்கேல சில அவங்களுக்கு இங்க வா. இந்த பக்கம் இருந்து நீ கூட்டிட்டு போ. ஃபர்ஸ்ட் எல்லாமே இந்த பக்கம் தான் கூட்டுவோம். எனக்கு தெரியல நடக்குறாங்க. இங்க இருந்து கூட்டு. எப்படி 6 4 10 அப்படி இதுக்கு நேரா 10 அப்படி போட்டு ஒண்ணுமே பண்ணாத. இப்ப அடுத்த எண் 9 5 14 இதுக்கு நேரம் அப்படியே ஆரம்பிக்கணும். 14 இப்ப 7 4 11 இப்ப இதுக்கு நேரா 11 8 8 16 இதுக்கு நேரா 16 இப்ப கூட்டுங்க. 6 2 5 1 1 இது போட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது நல்லா போட்டு பழகினதுக்கு அப்புறம் நீங்க இதை போட்டு பழகுங்க. தெரியாதவங்க போட தெரியாதவங்க இப்படி பழகுங்க. எனக்கு கூட்டல் கணக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். சரியா?